ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் கௌரி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நாளே நாங்கள் இளஞ்சிக்கு எங்கள் மதினியோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ முதல்ல பிளான் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் கிருத்திகைனால நம்ம கண்டிப்பாக திருமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையிலே நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த வேலை போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மலையும் அப்புறம் அந்த மேகம் அப்படியே இறங்கி மலையிலன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு சீனரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம படிக்கட்டு வழியாகவும் ஏறி போகலாம். இது கார் போகிறதுக்கு கார் அப்புறம் வேன் அந்த மாதிரி உள்ள ரூட்டெலாம் இது. ஸோ இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு சீனரிக் வியூ இருக்குது. ஸோ மார்னிங் அந்த அப்படியே கொஞ்சம் சில்னஸோடையே நாங்கள் ஏறி போயிருந்தோம். ஸோ படிக்கட்டு ஏறலான் தான் பிளான் ஆக்சுவலி. ஆனால் வயசானவங்கள்லாம் வர்றதுனால நம்ம சரி காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே தான் மேலே வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்தில் திருமலை கோயிலில் ஒரு வேல் மட்டும்தான் இருந்ததா. அப்போ பூவன் பட்டர் அப்படின்னு ஒரு அர்ச்சகர் தினம் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நண்பகலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் முருகப்பெருமான் அவர் கனவில் வந்திருக்காரு. அவர் கனவில் தோன்றி, பட்டரை இந்த மலை எனக்கு சொந்தமானது, பக்கத்தில் கோட்டை திருடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் சிலை வடிவில் இருக்கிறேன், நீ அங்கே போய் என்னை எடுத்துகிட்டு பிரதிஷ்டை செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை அவர் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போய் முருகரை எடுத்துகிட்டு இங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம திருமலை கோயிலோட வரலாறு. ஸோ கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்தியாக சுவாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு வெளியில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டாப் ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கும்பாரொட்டி ஃபால்ஸு அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இது எங்கே பார்த்திங்கன்னா நம்ம திருமலை கோயிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸில் தான் இது இருக்குது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கரையோட செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கேரளா செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ரீனிஷாக அந்த சூப்பராக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா மேக்கரை டேம் போகலான்னு தான் இருந்தோம். அப்புறம் டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை, அப்படியே வறண்டு போய் தான் இருந்தது. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா எருமச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அது பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரைவேட் ஃபால்ஸ் தான். ஸோ முன்னாடி புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பிளானை மாற்றி கும்பாரொட்டி ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஆரியங்காவு அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. ஸோ ஆரியங்காவில் தான் நமக்கு இந்த கும்பாரொட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கேரளா செக் போஸ்ட்டு சொன்னேன்ல. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டோக்கன்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் உள்ளே போகணும் அந்த ஃபால்ஸ்க்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரை நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போகிற பிளேஸ் எல்லாமே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது. கொஞ்சம் வயசானவங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க நடக்கிறதுக்கு. அப்புறம் நாங்கள் போகிற டைம் லீவ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது. ஃபால்ஸ் கிட்டலாம் போகவே முடியல, அவ்வளோ க்யூ நின்றுச்சு. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது எல்லோரும் போயிட்டுருக்கும்போது. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. குட்டீஸாக வேறு இருந்தாங்களா. ஸோ எல்லாமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு இடத்த தேடி குளிக்கிறதுக்காக செட்டில் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் போர்ஷன் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். நல்லாவே தண்ணி வந்துச்சு. பட் ரொம்ப குட்டீஸ் வச்சுட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் அங்கே போய் குளிக்க முடியல. அதனால் நாங்கள் ஒரு பிளேஸ் பார்த்து அப்படியே செட்டில் ஆகிட்டோம். அங்கே தான் குட்டீஸ் வச்சுட்டு நிறைய பேரில் அந்த சைடு தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, போதும் வந்ததுக்கு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஸோ அப்புறமே குளித்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு.